வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புங்க. அதாவது அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு, இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்ஸ் தான் அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்கள் பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன, நாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இதை சரியாக விண்ணப்பிக்கிறது, அதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அதிக நபர்களுக்கு தெரியாது. ஆனால் விண்ணப்பிப்பாங்க, சும்மா விண்ணப்பித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விண்ணப்பிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். இதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும்தான், எக்ஸாமினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, மார்க் எத்தனை ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். தமிழில் இருக்குமா இல்லை இன்டர்வியூ இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு யோசனை இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கோசரம் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வரலாம். மற்றபடி எல்லாமே தமிழில் தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாரி இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு என்னென்ன தேவைப்படுது, அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ் இது பின்னாடி ஆட் பண்ணுறது, அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்றாடம் நடக்கக்கூடிய நியூஸும் சரி, ஸ்கீம்ஸ் அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். அதை எப்படி என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன்ஸை ஒன்ஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதுல உங்களுடைய புகைப்படம் ஒட்டணும். சான்றப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் அதாவது திருமணம் ஆயிருந்துச்சு பெண்கள் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேமை போட்டுக்கலாம். திருமணம் ஆகலை அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க போட்டுக்கலாம். அதாவது சித்தப்பா பெரியப்பா இதுமாரி இருக்காங்களா அவங்கள போட்டுக்கலாம். இல்லை நான் வெளியில் தங்கி எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கார்டன் போட்டுக்கலாம். அடுத்தது ஏஜ் 1/7/2025 அந்த தேதிக்கு உங்களுடைய வயசு என்ன, அதாவது இப்போ தேதிக்கு இல்லை, அங்கே கொடுத்துருக்கக்கூடிய தேதியில் உங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அது டேட்டு மந்த்து இயர் போடணும். அடுத்தது நேஷ்னாலிட்டி, உங்களுடைய இது என்ன, இந்தியன். உங்களோட ரிலீஜன், உங்களுடைய மதம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்பு என்ன, எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா. அடுத்தது ஜாதியின் பெயர், படையாஜியா வன்னியரா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் எண், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ் எண் இதெல்லாம் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சான்றிதழ், திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. சொந்த மாநிலம் என்ன, தாய்மொழி என்ன, மதர் டங்ஸ், அட்ரஸ், முகவரி, மாவட்டம், அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் நாங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது அப்படியே. அடுத்தது இங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க, முன்னுரிமை பெற்றவரா முன்னுரிமை பெறாதவரா அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th இல்லை பயிற்று மொழி ஏதாச்சும் பயின்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
அது வந்து மேல்நிலைப்பள்ளி, அதுக்கு இந்த சான்றிதழ் இருக்குல்ல சர்டிஃபிகேட், அதோடய எண் வந்து கேட்குறாங்க. நீங்கள் அடுத்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. யூபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களும் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? இது கூட என்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, ஆதாரு, இதெல்லாம் வச்சு A4 சைஸ் போஸ்ட் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு அனுப்பணும். இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடம் நாள் போட்டு இந்த பக்கம் சிக்னேச்சர், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்கிறாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை ஒன்ஸ் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம். உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.